வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். அந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து காணொலியை பார்த்துட்டு நான் பேசுவது சரியாக இருந்தால், அது உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய பொன்னான மேலான ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். சங்கத்தமிழன் விசிகாவினுடைய ஒரு தூண், ஒரு பில்லர் ஆஃப் த விசிகா. ரொம்ப நல்ல டைப்பு, முற்போக்குவாதி. அது விசிகாவில் இருந்தாவே முற்போக்குவாதியாக தான் இருப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அவங்க எப்படின்னா, திமுக தோத்ததுலேருந்தே தாவேக ஆட்சி அமைஞ்சதுலேருந்தே அவருடைய ஸ்டாண்டு மாறிக்கிட்டே இருக்குது. மாறிடுச்சு, சுத்தமாகவே மொத்தமாக மாறிடுச்சு. அதாவது என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது வேங்கை வயலுக்கு போகலையாம். வேங்கை வயலுக்கு போகாததுனால அந்த மக்கள் சாபம் விட்டாங்களாம். அந்த மக்களுடைய சாபம்தான் திமுக தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறார். சரி, வேங்கை வயல் விஷயம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? எவ்வளோ நாள் ஆச்சு? ஏன் இப்போ தேர்தலை தோற்று ஆட்சி மாறினதுக்கப்புறம் எதுக்கு சொல்கிறீங்க? அது இல்லாமல் தளபதி பதவியை வேறு பிடிங்கிட்டாங்களாம். தளபதி பதவியை வேறு பிடிங்கிட்டாங்களாம். இவரே பிடிக்கிட்டாராம். இப்போ பிடிங்கி இன்றைக்கி தளபதியாக இருக்கிறவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. புதிய முதலமைச்சர்கிட்ட அந்த பொறுப்பை, அந்த பதவியை கொடுத்துட்டாங்களாம். யார் சொன்னதை செய்கிறாங்களோ அவங்க தான் தளபதியாம். அப்போ பழைய காலத்தில், மன்னர்கள் காலத்தில் இருந்த தளபதிகள்லாம் தோற்றதே இல்லையா? தோற்றவர் திரும்பி வென்றது இல்லையா? திருப்பி வீறு கொண்டு எழுந்தது இல்லையா? தோல்வியை படிக்கட்டாக்கி வெற்றியை நோக்கி போனது இல்லையா? போயிருக்காங்கல்ல நிறைய பேர். தோற்று தானே ஜெயிச்சிருக்காங்க. இவர் ஒரு தடவை தோற்றதை மட்டும்தான் இவர் பார்த்துருக்காரு போல் இருக்குது. இத்தனை வருடங்கள்லேயே திமுக பல தடவை தோற்றுருக்குது. தோற்றதை படிக்கல்லாக்கி அதை படிக்கட்டாக மாற்றி மேற்கொண்டு ஏணியை எட்டி பிடித்து உயர ஆட்சியை பிடித்திருக்கிறது திமுகவுடைய வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே என்ன சொல்கிறாரு, ஒரே ஒரு தடவை தோற்றவொன்னா உங்களுடைய கொள்கை மாறி போச்சு, உங்களுடைய கோட்பாடு மாறி போச்சு, உங்களுடைய ஸ்டாண்டு மாறி போச்சு. அது எப்படின்னு தெரியல. அதுவும் வேறு யார் காங்கிரஸ் போனாங்க, இப்போ மதிமுக போகிறாங்க, வேறு எல்லாருமே போனாங்க. அது வேறு விஷயம், அதெல்லாம் வேறு விஷயம். விசிகாவை எவ்வளோ தூரம் திமுக நம்பியிருந்தது, திமுகவை விசிகா எவ்வளோ தூரம் நம்பியிருந்தது, அது சங்கத்தமிழனுக்கு தெரிஞ்சுமா தெரியாதா? தெரியும் தானே. தெரிஞ்சு இப்படி பேசுனா என்ன அர்த்தம்? அந்த மக்கள் விட்ட சாபம் தான் பாதிச்சுன்னு. ஏன் ஒரு முதலமைச்சர் அங்கே போகிறதெல்லாம் நிறைய புரோட்டோக்கால் இருக்குது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அரசியல்லாம் உள்குத்தல் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஓட்டு அரசியலில் இருக்கிற கட்சி விசிகாவும் சரி, திமுகவும் சரி. ஓட்டு அரசியல் இருக்கும்போது நிறைய விஷயங்களை அனுசரித்து போகணும், நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படி இல்லைன்னா ஓட்டு அரசியலில் நிற்க முடியாது. பேரறிஞர் என்ன சொன்னார்? பேரறிஞருக்கு 1967 ஜெயிக்கும் பொழுது ராஜாஜி சொன்னார், உங்களுடைய பூநூலை கையில் பிடித்து, பிராமண மக்களே நீங்கள் பூநூலை கையில் பிடித்து கொண்டு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஒரு கசப்பான உண்மை, எவ்வளவு பெரிய மேட்ரு அது அப்படின்னு அண்ணன் சங்கத்தமிழ் அண்ணனுக்கு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நல்லாவே தெரியும் அவருக்கு. இப்போ நீங்கள் இப்போ ஒரு முன்னாடியே நீங்கள் சொல்லி திமுக திருமாவட்ட சொல்லி திருப்பிட வேண்டியது தானே ஐயா. அவங்க வெங்க வயலுக்கு வரல, அங்கே நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பேசலை, அந்த உண்மையை கண்டுபிடிக்கவில்லை, காவல்துறை தூங்குது, அதனால் நீங்கள் அவர் கூட கூட்டணியை முறிச்சிடுங்க, நம்ம தனியாக நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அண்ணன் சங்கத்தமிழனை. மாறாக விசிகா தலைவர் திருமாவளவனும் சரி, வன்னியரசனும் சரி, தாவேகாவை எப்படியெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிறது தெரியுது, நல்லாவே தெரியுது. காணொலியெல்லாம் இருக்குது, பார்க்குறோம். தெரிஞ்சியும் அங்கே போனது ரைட்டு, பதவி வாங்கினது ரைட்டு. அதுக்காக இருந்த இடத்த குறை சொல்லிட்டு போகிறது என்னங்க அர்த்தம்? அது சங்கத்தமிழன்னா நாளும் தெரிந்தவர், நாகரிகம் உள்ளவர். அவருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் போங்க, தப்பு இல்லை, போனதெல்லாம் வேறு விஷயம். நீங்கள் இருந்த இடத்த குறை சொல்லக்கூடாது. படிக்கட்டாக ஏறி வந்த இடத்தை எட்டி உதைக்கக்கூடாது. உங்களை ஏற்றி விட்ட ஏனையே எட்டி உதைக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு வன்னியரசனை இன்றைக்கி அமைச்சராக இருக்கார். அந்த வன்னியரசன் அமைச்சராக இருக்கிறதுக்கு திமுகவும் ஒரு காரணம் இல்லையா? அதை நீங்கள் மறந்துடக்கூடாதுல்ல. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு விசிகா ரொம்ப வேண்டப்பட்ட கட்சி. எனக்கு திருமாவை நான் உளமாற நேசிக்கிறேன், சங்கத்தமிழனை உளமாற நேசிக்கிறேன். அதெல்லாம் வேறு விஷயம். அரசியல்னு வந்ததுக்கப்புறம், கோட்பாடுன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போனது சரி, ரைட்டு, முடிஞ்சு போச்சு.
இன்னொரு எலெக்ஷனை சந்திக்க முடியாது, இன்னொரு கேம்பெயின் பண்ண முடியாது, இன்னொரு தடவை பிரச்சனை எதுக்கு தேவையில்லாத வேலை, எத்தனை 1000 கோடி ரூபா செலவு, ரைட்டு, அதெல்லாம் எல்லாம் ஏற்றுக்க வேண்டியது தான். அதுக்காக இருந்த 20 வருடங்களுக்கு மேலாக, 25 வருடங்களுக்கு மேலாக கலைஞர் காலத்திலேருந்து திமுகவோட கூட்டணி இருந்துட்டு போனது ரைட்டு. போனதுக்கப்புறம் குறை சொல்வது என்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா சங்கத்தமிழனை? வேறு யாராவது சொல்லியிருக்கானே, இந்த காங்கிரஸ் போனிச்சு, இந்த அடுத்து காணொலி போடுறான், காங்கிரஸ் களி ஊற்ற போகிறான், அது வேறு விஷயம். அவன் எதிரி நமக்கு. 1967 அண்ணாதுரை ஜெயித்ததே காங்கிரஸ் எதிர்த்து தான். அது வேறு விஷயம். வேறு எவன் வேணாலும் போகலாம். விசிகா போகலாமா? போனது தப்பு இல்லை, பேசலாமா? எடுத்தெறிந்து பேசலாமா? பாலை பார்க்கலனாலும் பால் பானைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலை பார்க்காட்டியும் பால் பானைன்னு ஒன்று இருக்கும். அந்த பானை பால் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பால் பானை மாறிக்கிட்டே இருக்காது, மாடு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பால் பானை மாறாது. அந்த பால் பானையில் தான் காய்ச்சி வாங்கி அந்த பால் பானையில் தான் இந்த என்னது மோர் எடுப்பாங்க, கடைஞ்சி மோர் எடுப்பாங்க. அப்போது பாலுக்கு பார்க்காட்டியும் பால் பானைக்காக பார்க்கணும் இல்லையா? திமுக அவங்க பார்க்கலனாலும் உதயசூரியனுக்கு பார்க்கணும், உதயசூரியனுக்கு பார்க்கலனாலும் கலைஞருக்காக பார்க்கணும், கலைஞருக்காக பார்க்கலனாலும் ஸ்டாலினுக்காக பார்க்கணும். எவ்வளோ பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் உதறி விட்டு கடைசியில் டக்குன்னு ஸ்டாண்டை மாற்றி பேசுகிறது எப்படி? தளபதி பட்டத்தை உருவிட்டோம், பிடிக்கிட்டோம் அப்படின்னா மன்னர் இருக்கணும், மன்னருக்கு கீழே இருக்கிற இளவரசன் தான் தளபதின்னு பேர். ஸ்டாலின் இளவரசன் தான், ஸ்டாலின் இளவரசன் தான். அதனால் தயவு செஞ்சு சங்கத்தமிழனை கொஞ்சம் மாறணும்னு சொல்லலை, மாற்றிங்கன்னு சொல்லலை, சிந்திங்கன்னு சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.